இரவு தியானத்திற்காக தேவன் நமக்கு தந்த வேத வசனம் பிரசங்கி 9வது அதிகாரம் 10வது வசனம். செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோட செய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்மளை சுற்றி இருக்கிற நிறைய பேர் எந்த சர்ச்சுக்கும் போகிறதில்ல, ஒரு பிரசங்கத்தை கூட அவங்க கேட்குறதில்ல, பைபிளை வாசிக்கிறதில்ல. ஆனால் அவங்க உங்கள் வாழ்க்கையை பார்க்குறாங்க, அதை வாசிக்கிறாங்க. நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க ரொம்ப கவனமாக கவனிக்கிறாங்க. ஆகையால் நீங்கள் எவ்வளவு தூரம் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்கிறீங்களோ அதை அவங்க பார்க்கும்போது சர்வ வல்ல தேவன் உங்களுக்குள்ளே இருக்கிறாரு, நீங்கள் அவருடைய பிரதிநிதியாக இங்கே வாழ்கிறீங்க அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அவருக்கு துதியும் கீர்த்தியும் புகழ்ச்சியும் உண்டாக்கத்தக்கதாக அவருடைய பிரதிநிதியாக நம்ம இங்கே வாழணும். உங்கள் வாழ்க்கை, உங்கள் வீடு, உங்கள் கார், உங்கள் ஆடைகள், உங்கள் வேலை மூலம் நீங்கள் வெளிப்படுத்தணும். எல்லாவற்றையும் நேர்மையாக, நேர்த்தியாக, உண்மையாக செயல்படுத்துகிற ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாழ்கிறாரு. அதனால் உயரிய அளவுகோலை நீங்கள் நிறுவுங்க. உங்களால் இயன்ற எல்லாவற்றையும் தந்து செயல்படுங்க. எதிர்பார்க்கப்பட்டதற்கும் அதிகமாக உருவாக்குங்க. உங்களிடம் சிறிய அளவிலையோ இல்லை பெரிய அளவிலையோ இருக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறது புதுசாவோ இல்லை பழசாவோ இருக்கலாம். ஆனால் தேவன் உங்களுக்கு என்ன தந்திருக்கிறாரோ அதை குறித்து மேன்மை பாராட்டுங்க. அதை அக்கறையாக பராமரிங்க. உங்கள் வேலையை நேர்த்தியாக செய்யுங்க. என்ன மாதிரியான வேலையாக இருந்தாலும் தேவன் உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறாரு. நான் வேலையே பார்க்கல, வீட்டில் தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் வீட்டில் உள்ள எல்லா வேலைகளையும் நேர்த்தியாக செய்யுங்க. வேலை பார்க்குற இடத்துல சின்ன வேலை பெரிய வேலை அப்படிலாம் இல்லாமல் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொறுப்பை நீங்கள் நேர்த்தியாக செய்யுங்க. நீங்கள் வாழ்கிறத பார்த்து மற்றவங்க இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படின்னு ஈர்க்கப்பட்டு அவர்கிட்ட வரணும். சிறந்த சாட்சியாக உங்களால் எந்த அளவு நீங்கள் வாழுங்க. ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இன்று முழுவதும் என்னையும் என் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் பாதுகாத்தீங்கப்பா. உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த இரவு வேளையில் எங்களுக்காக நீங்கள் தந்த வசனத்திற்கு நன்றியப்பா. எங்களோடு பேசியிருக்கீங்க, ஒவ்வொரு வார்த்தைக்காகவும் நன்றிப்பா. இன்றைக்கு நீங்கள் கொடுத்துருக்கிற வார்த்தைக்காக நன்றியப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கருத்தில் கொடுக்குறேன். அந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க. அவங்க இருதயத்தின் வாஞ்சைகள் எல்லாத்தையும் நிறைவேற்றுங்கப்பா. என்னென்ன காரியங்களுக்காக இப்பொழுது ஜெபிக்கிறாங்களோ அதில் ஒரு வெற்றியை கொடுங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் செய்யும்படி நீங்கள் அழைச்சிருக்கீங்கப்பா. என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த பிள்ளைகள் செய்கிற ஒவ்வொரு காரியங்களையும் நேர்த்தியாய் செய்யும்படி நீங்கள் அழைச்சிருக்கீங்கப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எப்போதும் அப்பா இந்த பிள்ளைகளுடைய சிறந்ததை வெளிப்படுத்தும்படி ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கட்டும் ஏசப்பா. இந்த பிள்ளைகளுக்குள் ஆவியானவர் உதவி செய்யட்டும் ஏசப்பா. அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பில் அவங்களால முடிஞ்ச அளவு சிறந்ததை செய்ய வைங்க ஏசப்பா. ஆமென். இவங்க பார்க்குறாங்க, அவங்க பார்க்குறாங்க இல்லை, தேவன் பார்க்குறாரு. தேவனை மற்றவங்க பார்க்கறதுக்கு நாம் பயன்பட போகிறோங்கிற எண்ணத்தில் இந்த பிள்ளைகள் அவங்களுக்கு கொடுத்துருக்கிற பொறுப்பை ஒழுங்காக செய்ய வைங்க ஏசப்பா. ஆமென். ஆவியானவரை இந்த பிள்ளைகளுக்குள் நீங்கள் கொடுத்துருக்கிறமைக்காக நன்றி. உம்மீது அப்பா இந்த பிள்ளைகள் கொண்ட அன்புனால நேர்த்தியான காரியங்களை செய்ய வைங்க ஏசப்பா. நேர்த்தியான எண்ணங்கள் இவங்க இருதயத்திலிருந்து வெளிப்படட்டும்ப்பா. ஆமென். எல்லாவற்றையும் அப்பா உங்களுக்கு தருகிறோம்ப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. உங்களுடைய நல்ல தயவை இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆமென் நாங்கள் பார்க்கணும் ஏசப்பா. ஆமென். அதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் அப்பா உங்களுடைய தயவு, உங்களுடைய கிருபை இருப்பதாக என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஆமென். இன்றைய வார்த்தை தேவன் உங்களுக்கு நேராக அனுப்பியது. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கிற இடத்துல ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அவர் உங்களுக்கு செய்யும் பயங்கரமான காரியங்களை பார்த்து மற்ற ஜனங்கள் தேவன்கிட்ட வரணும். ஆமென். தேவனால் ஈர்க்கப்படணும். ஆமென். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையில் அப்பா தேவன் உங்களுக்கு செய்த ஒவ்வொன்றுக்காக நன்றி சொல்லுங்கள். ஆமென். உங்கள் வாழ்க்கையை உங்களை சுற்றி இருக்கிறவங்க பார்க்குறாங்க. நீங்கள் தேவனோடு இருக்கிற உறவில் எவ்வளவு பலம் மிகுந்து எவ்வளவு அன்பாக இருக்கீங்கிறத அவங்க கவனிக்கிறாங்க. ஆமென். உங்கள் வாழ்க்கையை பார்த்து
அவங்க தேவன் எவ்வளவு நல்லவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்ளணும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் தேவனை நீங்கள் வெளிப்படுத்தணும். மற்றவங்க மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழாமல், உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கையை வாழாமல், இயேசு கிறிஸ்து நமக்காக வாழ்ந்து காட்டின மாதிரி நீங்கள் ஒவ்வொருத்தரும் வாழணும். ஆமென். பிறரை குறித்து வருத்தங்கள் எதையும் மனசில் வச்சுக்காம அவங்கள மன்னிக்கணும். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர்களை அடித்தவர்களை கூட பிதாவே இவர்களை மன்னியும் அப்படின்னு சொன்னார். ஆனால் நமக்கு எதிராக சின்ன சின்ன தவறுகள் செய்தவங்கள கூட பெரிய கொலை குற்றம் பண்ண மாதிரி நம்ம மனசில் நினச்சி அவங்க மேலே வருத்தம், அவங்க மேலே கோபம், அவங்க மேலே எப்படியாவது பழி வாங்கணுங்கிற எண்ணத்தோடு நாம் இருக்கிறோம். ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுறோம், நம்ம கிறிஸ்தவர்கள்னு வெளியில் சொல்கிறோம். அப்படி இருக்கிறப்ப இயேசு கிறிஸ்துவை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம வெளிப்படுத்தணும்னா நாம் மன்னிக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. பிதாவோடு நமக்கு இருக்கிற உறவை எப்போவும் நம்ம நினைச்சு நிலைப்படுத்துகிற மாதிரி இருக்கணும். ஆமென். இயேசு கிறிஸ்து பிதாவை குறித்து நிறையா பிரசங்கம் பண்ணார். ஆமென். பிதாவோடு அவருக்குள்ள உறவு இப்பொழுது நமக்கும் பிதாவுக்கும் இடையில் இருக்குது. அவரை நம்ம மகிமைப்படுத்துகிற மாதிரி நம்முடைய வாழ்க்கை இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி ஆண்டவரே. அவர் நம்மளை எவ்வளவு ஆசீர்வதித்திருக்கிறாருங்கிறத நம்ம மற்றவங்க கிட்ட சொல்லும்போது, அவங்க நம்மளை பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவை அவர்களும் பின்பற்றுகிறவர்களாக மாறணும். ஆமென். நன்றி. ஸ்தோத்திரம் அப்பா. நன்றி அப்பா. இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்களுடைய வாழ்க்கையை இயேசு கிறிஸ்துவை இதை கேட்டுட்ருக்கிற நீங்கள் ஒவ்வொருத்தரும் உங்கள் வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக மாறணும். ஏதோ ஒரு பெரிய புயல் மாதிரி பிரச்சனை வரும்போது எப்படி இயேசு கிறிஸ்து வார்த்தையினால் அதட்டி அடக்குனாரோ, அதே மாதிரி உங்கள் வார்த்தையினால், ஜீவனுள்ள வார்த்தைகள்னால அந்த பிரச்சனையை அதட்டி அடக்கணும். ஐயோ, எனக்கு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே, நான் என்ன பண்ணுவேன்னு சொல்லி உலகத்தார் பயப்படுற மாதிரி இயேசு கிறிஸ்துவை ஐயோ எனக்கு இப்படி பெரிய பிரச்சனை ஆயிடுச்சே, நான் என்ன செய்வேன்னு புலம்பி இந்த உலகத்தில் உள்ளவங்க செய்கிற மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் இருக்கிற தைரியத்தை பார்க்கும்போது, தேவன் மேலே உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கையை பார்க்கும்போது, மற்றவங்க எவ்வளவு விசுவாசம் இவங்களுக்கு, தேவன் எவ்வளவு அற்புதங்களை செய்கிறாரு ஆச்சரியப்படத்தக்கதாக உங்கள் வாழ்க்கை இருக்கணும். ஆமென். தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த சின்ன சின்ன நன்மைகளை கூட நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தோணும். ஆமென். என்ன தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்த சின்ன சின்ன நன்மைகளை கூட நீங்கள் மற்றவங்ககிட்ட சொல்லும்போது அவருடைய நாம மகிமைப்படும். இன்னும் பெரிய காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். இதுவரைக்கும் அவர் செய்த நன்மைகளை நீங்கள் நினைத்து நினைத்து நன்றி சொல்லும்போது தேவன் உங்களுக்கு இன்னும் பெரிய பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறாரு. ஆமென். அப்பா, என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்கள் கரத்தில் கொடுக்குற ஏசப்பா, இந்த பிள்ளைகள் போகும்போது வரும்போது ஆசீர்வதிங்க அப்பா. இந்த பிள்ளைகளுடைய இருதயம் இப்பொழுது மாறணும் ஏசப்பா. நீங்கள் இந்த உலகத்தில் எங்களுக்காக வாழ்ந்து காட்டிய விதமாக நாங்கள் வாழணும் ஏசப்பா. உங்களுடைய கிருபை எங்களோடு இருக்குது, உங்கள் தயவு எங்களோடு இருக்குது ஏசப்பா. ஆமென். என்னோடு ஜெபித்து கொண்டிருக்கும் இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படணும் ஏசப்பா. ஆமென். அவங்களுக்கு இருக்கிற கடன்கள் எல்லாம் அடைக்கப்படணும்ப்பா, மீதம் எடுக்கணும், நோய்கள் எல்லாம் மாறி ஆரோக்கியமாக இருக்கணும் ஏசப்பா, சமாதானமாக இருக்கணும் ஏசப்பா. கெட்ட பழக்க வழக்கங்கள் அவர்களை விட்டு மாறணும், திருமண தடைகள் உடைக்கப்படணும் ஏசப்பா. குழந்தை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகளுக்கு அப்பா நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுங்க ஏசப்பா. அவர்களுக்கு எதிராக பூட்டப்பட்ட அத்தனை கதவுகளும் திறங்கப்பா. ஆமென். ஸ்தோத்திரம் ஏசப்பா. அப்பா, இன்னும் நிறைய சான்சஸ் கொடுங்க ஏசப்பா வாழ்க்கையில். அப்பா, இந்த பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி அழகு பார்க்குறமைக்காய் நன்றி ஏசப்பா. ஆமென். எல்லா கஷ்டங்களும் நீங்கி இந்த பிள்ளைகளை சுகமாய் தங்க பண்ணுங்கப்பா. ஆமென். உம்மோடு உள்ள உறவு இன்னும் அதிகமாகணும் ஏசப்பா. இன்னும் அதிக நேரம் உம்முடைய பாதத்தில் இந்த பிள்ளைகள் அமர்ந்திருக்கணும் ஏசப்பா. அறியால் நல்ல பங்கை தெரிந்தெடுத்த மாதிரி இன்றைக்கு இந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நல்ல பங்கை தெரிந்தெடுத்து உம்முடைய பாதத்தில் அமர்ந்து
அப்பா உம்முடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து ஆமேன் உம்மை கவனிக்கணும் ஏசப்பா, உம்மை அன்பு செய்யணும் ஏசப்பா. இன்று இரவு இந்த பிள்ளைகள் தூங்கும்போது சுகமான உறக்கத்தை கொடுங்க, நல்ல சொப்பனங்களை கொடுங்கப்பா. வீட்டை சுற்றியும் இரத்தத்தை தெளிக்கிறோம், அதிலிருந்து புறப்படுகிற வல்லமை எல்லா தீங்கு பொல்லாப்பு பொறாமை எரிச்சல் கெட்ட ஆவிகள் பில்லி சூனியம் மந்திரம் சேவினை பாவம் சாபம் நோய் விபத்து எல்லாவற்றிலிருந்து விலக்கி பாதுகாத்தலுங்கப்பா. நாளை காலை எழுந்திருக்கும் போது புதிய கிருபையால் தாங்குங்க. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளின் இருதயத்தையும் உடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் பலப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன்.